பாஸ், நீங்கள் என்ன கூப்பிட்டீங்களா? என்ன இதெல்லாம்? பாஸ், இது அந்த பேப்பர்ஸ் தான் நீங்கள் என்கிட்ட ரெடி பண்ண சொன்னீங்களா, அதுதான். இப்படி தான் ரெடி பண்ண சொன்னா உங்ககிட்ட? இந்த மாதிரியா? ஒரு விஷயம் தெரியுமா, உன்னால் கம்பெனிக்கு எவ்வளோ லாஸ் தெரியுமா? சாரி பாஸ், ஆனால் நான் தான் இதை ஆஃபீஸில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணேன். உங்ககிட்ட நான் இதுவரை ரெடி பண்ண சொல்லவே இல்லை, புரியுதா? இங்கே நாள் முழுக்க நீ உட்காந்து ரெடி பண்ணாலும் சரி, இல்லை வீட்டில் போய் ரெடி பண்ணாலும் சரி, இன்னைக்குள்ள இந்த பேப்பரை முடிச்சாலும் நீ. பாஸ், நீங்கள் ஏற்கனவே என்னோட லீவ் அப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஐ நீட் திஸ் ஒர்க் டன் டுடே ஒன்லி. காட் இட், கெட் அவுட். அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா? அட என்னப்பா இது, இந்த பாஸ் எப்போதான் எனக்கு லீவ் கொடுப்பான்னு தெரியலையே. எனக்கு தான் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். மறுபடியும் ஆஃபீஸுக்கு ஓட வேண்டியது தான். மறுபடியும் வழக்கம் போல எல்லா வேலையும் செய்ய வேண்டியது தான். Hello, sir. Hi. My resume. Thank you so much. So, how are you? I'm good, sir. I'm also good. In fact, I'm doing very good. Anyways, Richa Sharma. Yes, sir. Nice name. You've done MBA? MBA பண்ணிருக்கீங்களா? Yes, sir. Oh, wow. உங்கள் ரெஸ்யூம் பார்க்கும்போதே தெரியுது நீங்கள் நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு. லாஸ்ட் ப்ராஜெக்டில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. Ha, sir. இன்ட்ரெஸ்டிங் ஃபீல்டு இல்லை? Yeah, sir. ஆக்சுவலி எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார். அதனால தான் நான் அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணேன். இதில் தான் அடுத்த ஸ்டேஜ் போகணுன்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணேன். வாவ். இன்ஃபேக்ட் என்னோட பிளானும் அதுதான். நான் உங்களை அட்வர்டைஸ்மெண்ட் செக்மெண்ட்டில் போடலான்ட்டு இருந்தேன். இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே. இந்த ஜாபை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அப்புறம் இந்த கம்பெனியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஆக்சுவலி சார், உங்களோட கம்பெனி பற்றி நிறைய படிச்சிருக்கேன். அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் ஆர்டிகல்ஸில் உங்களை பற்றி படிச்சிருக்கேன். உங்கள் கம்பெனி பற்றி டெய்லியும் அப்டேட்டட் நியூஸ் நான் பார்த்துட்டே தான் இருப்பேன். சார், எனக்கு ஆரம்பத்துலேருந்தே உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அதனால தான் இங்கே அப்ளை பண்ணேன். தட்ஸ் கிரேட். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். எங்கள் கம்பெனியில் ஒரு தடவை வேலை செஞ்சாங்கன்னா அவங்களோட கரியர் அப்படியே மேலே போயிடும். இட் இஸ் ஆஸ் பர் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட். நாங்கள் டாப் 10க்குள்ளே இருக்கோம். ஸோ ரிச்சா, நீங்கள் சொல்லுங்கள். அதாவது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஏன் கேட்குறேன்னா, ஒரு எம்ப்ளாயி கிட்ட, அப்புறம் ஒரு எம்ப்ளாயர் கிட்டையும், அதர் பாஸ் கிட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சார், ஒர்க் பண்ணும்போது ஓவர் டைம் பண்ண வேண்டியது இருக்கும். ஒர்க் அதிகமாக இருந்ததுன்னா ஓவர் டைம் பண்ணுறதுல ப்ராப்ளம் இல்லை சார். விஷயம் ஓவர் டைம் பற்றினது மட்டும் இல்லை ரிச்சா. யூனோ, கார்ப்பரேட் கம்பெனிஸில் அடுத்த லெவல் வர்றதுக்காக கிவ் அண்ட் டேக் பண்ண வேண்டியதாக இருக்கும். பாஸை சந்தோஷப்படுத்த வேண்டியதாக இருக்கும். யூனோ, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இது கார்ப்பரேட். இங்கே கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் ஃபாலோ பண்ணணும். பாருங்கள், 9 to 5, 9 to 6 ஜாப் எல்லோரும் தான் பண்ணுறாங்க. ஆனால் வளர்ச்சி, க்ரோத், அது எப்போ கிடைக்கும்னா, அதாவது எக்ஸ்ட்ரா மைல் போகும்போது தான் கிடைக்கும். சார், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல சார். ஸோ கொஞ்சம் பாரு, நான் என்ன சொல்ல வரேன்னா ரிச்சா, உனக்கு நான் சொல்ல வர்றது புரியலையா? நான் என்ன சொல்ல வரேன்னா, சில மீட்டிங்கில், கிளைண்ட் மீட்டிங்கில் நம்ம ஓவர் டைம் பண்ண வேண்டியிருக்கும், ஷிஃப்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும்ல. அந்த மாதிரி விஷயத்தில் உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். காஃபி ஷாப்பில் இல்லை ஏதாவது ஹோட்டலுக்கு போய் வேலை பார்க்கணும். சாரி சார், நான் இங்கே ஜாப்க்காக மட்டும்தான் வந்தேன். நீங்கள் நினைக்கிற ஆள் நான் கிடையாது. உங்களை மாதிரி மோசமான ஆளுங்க இருந்துகிட்டே தான் இருக்காங்க. எனக்கு இந்த ஜாப் தேவையே இல்லை. ஷர்மா, எங்கே இருக்க நீ? உடனே உள்ளவா. ஆஃபீஸில் தான், வேற எங்க? சொல்லுங்க சார். யோ ஷர்மா. எஸ். இப்போ ஒரு கேண்டிடேட் வந்தாங்கல்ல, அவங்க எந்த கன்சல்டன்சி? சார், அவங்க சிஆர் கன்சல்ட். இன்னைக்கே அதை சேஞ்ச் பண்ணணும். ஏன் சார் சேஞ்ச் பண்ணணும்? ஒன்றை சேஞ்ச் பண்ணணுமா? நான் சொல்கிறத மட்டும் செய், போ. ஓகே சார்.
நான் ஒரு விஷயம் சொல்லவா? ம். நாளைக்கு நிஷாவோட பர்த்டே பார்ட்டிக்கு போலான்னு இருக்கேன். என்னோட ட்ரெஸ் எல்லாமே பழசாயிடுச்சு. எல்லாத்தையும் ஆல்ரெடி போட்டுட்டேன். இந்த பர்த்டேக்கு நீ கண்டிப்பா புது ட்ரெஸ் எடுத்தே ஆகணுமா? இப்போ அவசியமே இல்லை அதுக்கு. நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பா ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து தரேன். ஓகே? ஆனா மோஹித், நான் ஆல்ரெடி ஆன்லைன்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன். இங்க பாரு, உனக்கு தான் நான் எப்பயும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன்ல, அப்புறம் ஏன் என்கிட்ட கேட்குற நீ? அது சரி, இப்போ உனக்கு பணம் தேவைப்படுது இல்ல? சரி, அந்த அமௌண்ட் சொல்லு. உனக்கு எவ்வளவு வேணும்? வெறும் 7000 ரூபாய் கொடுத்தா போதும் மோஹித். என்னது 7000 ரூபாவா? நட்டாஷா, என் வேலையில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு உனக்கு நல்லா தெரிஞ்சு இப்படி பண்ற பார்த்தியா நீ? என் பாஸ் எனக்கு ப்ரொமோஷன் கூட தர மாட்டேன்றான். நீ சர்வசாதாரணம் 7000 பணம் கேட்குற? நான் கடந்த ஒரு வருஷமா இதே தான் கேட்டுட்டு இருக்கேன். எல்லாருக்குமே ப்ரமோஷன் கிடைக்குது, உனக்கு ஏன் கிடைக்கல? நட்டாஷா, எனக்கு ஏன் ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மோஹித், எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு Dress தானே கேட்குறேன். விஷயம் ஒன்றும் ட்ரெஸ்ஸை பத்தி இல்லை நட்டாஷா. ஒரு சில விஷயங்களை நீ புரிஞ்சுக்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நாளைக்கு 7000 ரூபாய் என்னோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. குட் நைட். கடந்த ஒரு வருஷமா எது கேட்டாலும் சரி, அப்பலேருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு. அமித், நான் வென்ற அரேஞ்ச் பண்ணிடுறேன். நம்மக்கிட்ட தான் கான்டாக்ட் இருக்குல்ல, அப்புறம் ஏன் டென்ஷன் ஆகுற? சரி, பார்ட்டி அனுப்பி வைக்கிறேன். ஓகே ஓகே. அடா, என்னாச்சுரா? ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? அட எதுவும் கேட்காதப்பா. இந்த திவாகர் இருக்கான்ல, இவனால எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. ஏன்? விடிய விடிய நம்ம ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்தாலும் அப்படியே தூக்கி வெளியே போட்டுறான். அடடா, பெரிய பிரச்சனை தான். என்ன பண்றது? என்ன ஆளுங்களை போய் நான் எங்க கூட்டிட்டு வருவேன்? நான் எங்க தான் போறது? இங்க பாரு, நான் இறுதியா ஒரு முடிவு எடுத்துட்டேன். பேசாம இந்த வேலையை விட்டு நான் வெளியே போறேன். அவசரப்பட்டு அப்படி எதுவும் பண்ணி தொலைக்காத. பாரு, உனக்கு இஎம்ஐ வேற இருக்கு. ஆமா இல்ல, அது எப்படி நான் மறந்தேன்? ஐயோ. நீ ஒரு வேலை செய். நீ உன்னோட பாஸை வீட்டுக்கு கூப்பிடு சாப்பிட்றதுக்கு. அங்க வச்சு இம்ப்ரெஸ் பண்ணிடு. உன் ஒய்ஃபை சூப்பரா சமைக்க சொல்லிடு. இப்போ நீ சொன்னது நல்ல பாயிண்ட்ப்பா. பண்ணிடுறேன், சீக்கிரம் பண்ணிடுறேன். முதல்ல அதை செய். கண்டிப்பா கண்டிப்பா. டென்ஷன் ஆகாது. கண்டிப்பா சரி, கண்டிப்பா பண்ணிடுறேன். பை. சொல்றா. டீ ஆறிட்டு போது குடிங்க. தேங்க்யூ. நட்டாஷா, இங்க பாரு, நாளைக்கு என்னோட பாஸை டின்னர் கூப்பிட்டுருக்கேன். நீ நல்லா சமைச்சு வச்சிரு, சரியா? ஆமா, நீங்க ஏன் அவர் வீட்டுக்கு வர சொன்னீங்க? அவர் வெளில கூட்டு போய் சாப்பாடு வாங்கி தர வேண்டியது தானே? நட்டாஷா, நீ பலமுறை கான்ஃபரன்ஸ் வந்திருக்கல, அப்புறம் என்னோட பாஸை நல்லா உனக்கு தெரியும் தானே? எனக்கு அவருக்குமான ரிலேஷன்ஷிப் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா, அவர் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு அவரை நல்லா கவனிச்சு அவர் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலான்னு பாக்குறேன். சரி, சமைச்சிடுறேன். இத்தனை வருஷமா அதானே பண்ணிட்டு இருக்கேன். நீ சொல்றதானே செஞ்சுட்டு இருக்கேன். பாரு நட்டாஷா, இதுக்கெல்லாம் இவ்வளவு கோவப்படாத ப்ளீஸ். எப்போதான் இதுல இருந்து விடுதலை கிடைக்குமோ எனக்கு தெரியல. காலாங்காத்துல நீ புலம்ப ஆரம்பிச்சிட்டியா? சரி, நான் ஆபீஸ் கிளம்புறேன். பாய். வெல் டன் ஷர்மா, சூப்பராக இருக்கு. என்ன மாதிரி சாப்பாடு போட்டிருக்கையா? மனசு நிறைஞ்சிருச்சு. சார், நட்டாஷா செஞ்சா செம சூப்பரா இருக்கும் சார். அவ கையால சமைச்சதை யாராவது சாப்பிட்டாங்கன்னா திரும்ப திரும்ப சாப்பிடுவாங்க. காடு கொடுத்த கிஃப்டா நான் நினைக்கிறேன் சார். பிரமாதம் நட்டாஷா, ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளோ டேஸ்டான சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, உன் கையில் முத்தம் கொடுக்கணும்னு தோணுது. அண்ட் ஐ மஸ்ட் சே, யூ ஆர் ஸோ பிரிட்டி. தேங்க்யூ சார். அது மட்டும் இல்லாம நீங்க எப்போ வேணா வரலாம் சார். யா ஷோர் கண்டிப்பா. இட் இஸ் மை ப்ளஷர். ஷர்மா, யூ ஆர் ஜஸ்ட் அ லக்கி கை பிகாஸ் யூ ஹேவ் ஹர். தேங்க்யூ ஸோ மச் சார். மோஹித் எப்பவுமே உங்களை பற்றி தான் சொல்லிட்டு இருப்பாரு. ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு உங்களை டின்னர் கூப்பிடணும்னு. அண்ட் ஃபைனலி நீங்களும் வந்துட்டீங்க. ப்ளீஸ் அப்பப்போ நீங்கள் இங்கே வாங்க. வாவ், இவன் ஐ ப்ரிவிலேஜ்ட். எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் என்ன பாராட்டி இருக்கீங்க, ஷர்மா என்ன பாராட்டி இருக்காரு, ஒரு அருமையான சாப்பாடு கொடுத்துருக்கீங்க. சார், இந்த வீடு எப்பவுமே உங்களுதுன்னு நினச்சிங்க சார். உங்களுக்கு எப்போ தோணுது அப்போல்லாம் வாங்க சார். என் ஒய்ஃப் உங்களுக்கு எப்பயுமே சமைச்சு கொடுப்பா சார். நட்டாஷா, நிஜமாவா சொல்கிறீங்க? கண்டிப்பாக நான் வருவேன். வாங்க. ரைட், சரி, அப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் அகைன்.
பாஸ் தேங்க்யூ ஸோ மச் பாஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேண்ணா. அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் வாழ்நாள் முழுக்க இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அந்த பெங்களூர் ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்து என்னை காப்பாத்திட்டீங்க. மோஹித், ப்ராஜெக்ட் உன்னோடது தான். ஆனால் டீல் இன்னும் முடியாமலே இருக்கு. புரியலல்ல? 3 வருஷம் நான் உன்னை 3 வருஷமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த கம்பெனியில் எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு. ரைட்? எஸ் சார். ஆனால் இதுக்கான விலை சின்னது தான். நட்டாஷா, ஒரே ஒரு ராத்திரி நான் நட்டாஷாவோட இருக்கணும். யோசி. பாஸ் என்ன பாஸ் நீங்க எப்படி சொல்றீங்க? வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் ஆகணும்னா அதுக்கான விலையை கொடுத்து தான் ஆகணும். ஆனால் இங்கே அப்படியெல்லாம் சும்மா மேலே போயிட முடியாது. நானே இந்த இடத்துக்கு வர்றதுக்காக எத்தனை நட்டாஷாவை தியாகம் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா? முடிவு உன் கையில். ஒரு பக்கம் ப்ரொமோஷன், நல்ல கரியர், இன்னொரு பக்கம் அதே சாதாரண மாச சம்பளத்தை வேலை. முடிவு பண்ணி சொல்லு. நல்லா யோசிச்சு முடிவு பண்ண. இந்த டீல் அவ்வளோ மோசமானது இல்லை நண்பா. பாஸ் அதை என்னால் செய்ய முடியாது. இப்போ கூட நான் உன்னோட பதிலை ஏற்றுக்கவே இல்லை. நல்லா யோசி. நீ இந்த கம்பெனியில் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த பாஸோட ஆர்டரை நீ ஏற்றுக்கிட்டே ஆகணும். சரி, ஓகே. எனக்கு இப்போ ஒரு கால் வந்திருக்கு. நீ கிளம்பலாம். ஒரே ஒரு ராத்திரி நான் நட்டாஷா கூட இருக்கணும். வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டா அதுக்காக ஒரு விலை கொடுத்தே ஆகணும். நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்காக எத்தனை நட்டாஷாவை தியாகம் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரமோஷன், நல்ல கரியர், இன்னொரு பக்கம் அதே மாத சம்பளத்துக்கான வேலை. இந்த கம்பெனியில் நீ இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணணும்னு நினச்சினா இந்த பாஸோட ஆர்டரை கேட்டே ஆகணும். கடந்த 1 வருஷமா எது கேட்டாலும் சரி. அப்பலேருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க, ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு. கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு. இந்த மோஹித், தண்ணி குடிங்க. உனக்கு என்னாச்சு? அட என்னாச்சு மோஹித்? இந்த பொறிக்க ராஸ்கல் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? அவனை நான் சும்மா விட மாட்டேன். என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டான். இப்ப யார பத்தி பேசுற? என்னாச்சு? என்னோட பாஸ் இருக்கான்ல திவாகர், அவனை பத்தி தான் சொல்றேன். திவாகரா? அவர் ரொம்ப ஸ்வீட்டான ஆளாச்சு. ஸ்வீட்டு தான். அவன் என்ன கேட்டான் தெரியுமா? என்ன? அவன் கேபினுக்கு என்ன கூப்பிட்டான். அங்க கூப்பிட்டு அவன் என்ன சொன்னான்னு உனக்கு தெரியுமா? பெங்களூரோட ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்தான். அப்புறம் சொன்னா அதுக்கு நான் தான் ஹெட்னு. வாவ், அது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. ரொம்ப நல்ல விஷயம் இல்லை?
அந்த வேலைக்கு என்கிட்ட என்ன அவன் கேட்டான் தெரியுமா? என்ன? இந்த ப்ராஜெக்ட் பதிலா அவன் உன் கூட ஒரு நைட்டு படுக்கணும்னு ஆசைப்படுறான். என்னது? திவாகர் அப்படியே சொன்னா? ஆமா நட்டாஷா, அப்படிதான் சொன்னான். அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் எதுவுமே பேசல. முதல்ல இந்த கம்பெனிலேருந்து வெளியேறணும். நாளைக்கு அந்த வேலையை நான் ரிசைன் பண்றேன். மோஹித், இந்த பிரச்சனைக்கு இதெல்லாம் சொல்யூஷன் இல்லை. மோஹித், நான் சொல்றது கொஞ்சம் கேள. உனக்கே தெரியும்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன்னு. இப்படி ஒரு வேலையை விட்டெறியறது ஒன்றும் புத்திசாலித்தனம் கிடையாது. அது சரி, இப்போ நீ என்னதான் சொல்ல வர? நீ ஒரு வேலை செய். நீ ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ஆயிடு, அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பேசிக்கலாம். மோஹித், சொல்லு. இங்க பாரு. என்ன சொல்லு? அது வந்து எனக்கு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி. மோஹித், கடந்த 10 வருஷமா நீ இந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்க. அதே பொசிஷன்ல தான் இருக்க. உன்னுடைய சேலரி வச்சுக்கிட்டு வீட்டு செலவு கூட பத்த மாட்டேங்குது. நீ என்னதான் சொல்ல வர? நான் என்ன சொல்றேன்னா, நீ திவாகரோட கண்டிஷனுக்கு ஓகே சொல்லு. என்ன சொல்ற? ஏதோ உளறியா நீ? உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? இந்த பணத்துக்காக திவாகர் கூட நீ படுக்கணும்னு நினைக்கிறியா? மோஹித், உனக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? நீ பணத்துக்காக இப்படிலாம் பேசணும் நான் உன்னை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு சீப்பா நடந்துக்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. மோஹித், அவர் டேட்டுக்கு ஓகே சொல்லுன்னு தான் சொன்னேன். அதுக்காக அவர் கூட படுக்கிறேன்னு நான் சொல்லவே இல்லையே. உன்னோட இன்டென்ஷன் இதுல என்னன்னு எனக்கு தெரியுதே. மோஹித், உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? என்னை முழுசா நம்பு. உன்னை நான் ஏமாத்த மாட்டேன். சரி, நான் உன்னை நம்புறேன். அவ்வளோதான். அதை பற்றி நினச்சி நீ கவலைப்படாத. இப்போ உனக்கு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டும் கிடைக்கும், அவனுக்கு சரியான பாடத்தையும் கற்றுக் கொடுத்துடலாம். நீ மறுபடியும் அவரை டின்னருக்கு கூப்பிடு. That's my pleasure, guys. நான் தான் மோஹித் கிட்ட உங்களை டின்னருக்கு இன்வைட் பண்ண சொன்னேன். வெரி எக்ஸைட்டட் டு மீட் யூ அகைன். Well, thank you, guys. You guys are really wonderful. என்ன கம்பெனிப்பா, I love it. அப்புறம் சும்மா சொல்லக்கூடாது, இட்ஸ் a wonderful night. மறுபடியும் நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு நீங்கள் வரேன்னு என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன் சார். அவளும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஆனால் மோஹித், சாருக்காக அந்த ஓல்டு வைனை எடுத்துட்டு வாயேன். கொஞ்சம் தான் இருக்கு, எடுத்துட்டு வாயேன். ஓகே. ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். நான் போய் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருங்க. நான் இப்போ வந்துடுறேன். ஓகே மோஹித், மெதுவாக போயிட்டு வா. அது வரைக்கும் நாங்கள் 2 பேர் பேசிட்டு இருக்கோம், சரிதானே? வெல் நட்டாஷா, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. இந்த மாதிரி நேரத்துக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். சரி, ஒரு உண்மையை சொல்ல. நிஜமாவே நீ இந்த லூசர் கூட சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா? அவன் உன்னை எப்படி சந்தோஷமா வச்சுப்பான்? ஆனா உன்ன மாதிரி அழகான பொண்ணு இருக்க வேண்டிய இடம் எது தெரியுமா? என்ன மாதிரி ஆளுங்க கிட்டதான். என்ன, நான் சொன்னது சரிதானே? இப்படி ஒரு நாளுக்கு நிறைய கனவு கண்டிருக்கேன். எப்படியும் நம்ம ஒரு நாள் சேர்ந்துருவோன்னு எனக்கு அப்போவே தெரியும். ஆனால் அந்த நாள் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது.
நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? மோஹித்தோட வீக்னஸை பயன்படுத்த நினைச்சியா? நான் எல்லாத்தையும் சகிச்சிட்டு இருப்பேன் நினைச்சியா? என்ன பைத்தியக்காரத்தனம் இது? நான் உளறேனா? இரு இப்ப சொல்றேன். என்ன நடக்குதுங்க? என்னது இது? இங்க பார், நீ செஞ்ச காரியம். ஏய், இதெல்லாம் என்னது? நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்களா? முதல்ல டெலீட் பண்ணு. இப்பவே அதை டெலீட் பண்ணுன்னு சொன்னேன். கண்டிப்பா முடியாது திவாகர். நீ என்ன நினைச்சிட்டு இருந்தா? நீ மோஹித்தை டார்ச்சர் பண்ணி என் கூட படுக்கல நினைச்சியா? இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்போம் நினைச்சியா? நீ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்ட. நீ ரொம்ப ரொம்ப கேவலமான ஆளு. ஆரம்பத்துல உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் உன்னோட இன்னொரு முகத்தை எல்லார்ட்டையும் காட்ட போறேன். ஏய், நீ அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்ட மோஹித். நான் சொல்றதை கேளு. உன் மனைவி இதுல சரிசமமா சம்மந்தப்பட்டிருக்காங்க. நீ ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சேன்னா அவங்களுக்கும் கேவலமா எனக்கு அவமானமா போயிடுமா? உன்ன மாதிரி ஆளோட முகமுடி கிழிக்க நான் எவ்வளவு அவமானத்தை வேணும்னாலும் தாங்கிக்க தயாரா இருக்கேன். நான் சொல்றதை கேளுங்க. இங்க பாரு, உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. ரொம்பலாம் ஒன்றும் இல்லை சார். இந்த வீடியோ இருக்குல்ல, இதை நான் உங்கள் ஒய்ஃபுக்கு சென்ட் பண்ணிடுறேன். மோஹித் வேணாம், நான் சொல்றதை மட்டும் கேளு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுறேன். மோஹித், தயவு செஞ்சு அப்படி பண்ணாத. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் செய்றேன். என்ன வேணாலும் கேளு, நான் தந்துடுறேன். என்ன வேணும்னு சொல்லுங்க. கேட்கவா? எனக்கு தேவை அந்த பெங்களூர் ப்ராஜெக்ட். தரேன் தரேன் தரேன். அதோட சேர்த்து ப்ரொமோஷனும் வேணும். அது மட்டும் இல்ல, பெங்களூர்ல ஒரு வண்டி, அப்புறம் எங்களுக்கு ஒரு வீடும் தயாரா இருக்கணும். அப்படி இல்ல, சரி, நான் சொல்றதை கேளுங்க. பெங்களூரோட ப்ராஜெக்ட், வீடு, பங்களா எல்லாமே தரேன். ஆனா தயவு செஞ்சு அந்த வீடியோ மட்டும் டெலீட் பண்ணுங்க. ப்ளீஸ் டெலீட் பண்ணுங்க. டேய் திவாகர், நாங்கள் அந்தளவுக்கு முட்டாள் இல்லை உன்னை நம்பி அந்த வீடியோ நாங்கள் டெலீட் பண்ணுறதுக்கு. நான் கேட்ட விஷயத்தை நீ செய்யாத வரைக்கும் இது எங்கள் கூடயே தான் இருக்கும். ஆனால் ஒன்று, இந்த வீடியோவை நான் எங்கேயுமே லீக் பண்ண மாட்டேன். புரியுதா? பாரு மோஹித், இது நமக்குள்ள இருக்கணும். நீ நாளைக்கு ஆஃபீஸ் வந்துரு. நான் இதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறேன். அவனை செமையா போட்டு வாங்கிட்ட. அந்த திவாகரை உன் அறிவாளை நீ அடிச்சு காலி பண்ணிட்ட. அதோட எனக்கும் நல்லது பண்ணிட்ட. நான் தான் அப்பயே சொன்னல மோஹித், உன்னோட ட்ரஸ்ட்டை நான் எப்பவும் உடைக்க மாட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ, ஐ லவ் யூ.